வணக்கம் நண்பர்களே. இறைவனின் படைப்பில் மனிதர்களாகிய நாம் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருவரும் யூனிக். நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த உடல் வேறு, ஒளி உடம்பு என்பது வேறு. ஒரு சராசரி மனிதனின் சுற்றளவிலும் 8 அங்குல அளவில் அந்த ஒளி உடம்பு என்பது பரவி கிடக்கும். புத்தர், இயேசு, சித்தர்கள், தனது மனதை கட்டுப்படுத்துவர்கள், தனது செயல்களை கட்டுப்படுத்துவர்கள், அவங்க எல்லாருமே கிலோமீட்டர் கணக்கில் அந்த ஒளி உடம்பு பரப்பி வைத்திருப்பாங்க. ஒரு சிலரை நம்ம நெருங்கும் போதே அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது நமக்கு அது புரியும். நம்மை நன்றாக இயங்க வைப்பது, நம்மிடம் உள்ள அந்த ஒளி உடம்பை அழகாக அப்படியே பரவச் செய்வது 7 சக்கரங்கள். நம்மளுடைய உடம்பில் உள்ள 7 சக்கரங்கள். நம்மளுடைய பாரம்பரியமான முறைகள் சில இருக்குது. ஆரத்தி போடுதல், சுற்றி போடுறது, கல் உப்பு மிளகா அதெல்லாம் வச்சு சுற்றுறாங்க இல்லையா நமக்கு. அது எல்லாமே அந்த ஒளி உடம்பை, அந்த 7 சக்கரங்களை சரி செய்வது தான். அந்த 7 சக்கரங்கள் என்பவை எதற்கு ஒப்பானவை அப்படின்னா, சங்கீத ஸ்வரங்களில் 7, திருக்குறளில் சீர்கள் 7, நாட்கள் 7, வானவில்லின் நிறங்கள் 7. அதுபோல தான் நமது உடம்புலையும் 7 சக்கரங்கள் உள்ள அடங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம உடம்பில் இருக்கிற 70,000 நாடிகளுக்கும் சக்தி தருபவை அந்த சக்கரங்கள். அந்த சக்கரங்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம், கவனிக்கப் போகிறோம், செயல்பட வைக்கப் போகிறோம். முழுமையாக இந்த வீடியோவை கவனிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். 7 சக்கரங்களுக்கும் 5 பூதங்களுக்கும் சூரிய ஒளிக்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு உண்டு. 7 சக்கரங்களுக்கும் தனித்தனி தெய்வங்களும் உண்டு. அந்த 7 சக்கரங்கள் எவை அப்படின்னா, மூலாதாரம், ரூட். 2வது சுவாதிஷ்டானம், சாக்ரல். 3வது மணிப்பூரகம், சோலார் பிளக்ஸஸ். அநாகதம், ஹார்ட். விசுத்தி, த்ராட். ஆக்கினை, 3rd ஐ. 7வது சகஸ்கரஹாரம், கிரவுன். இப்படி 7 சக்கரங்கள் இருக்கின்றன. முதலாவது மூலாதாரம். நம்மளுடைய உடம்புல அடிப்படையானது அந்த மூலாதார சக்கரம். மூலாதாரத்துடைய தெய்வங்கள் விநாயகர், வல்லபை. மந்திரம் லங். எழுத்து ஔ. சிகப்பு நிறத்தில் உள்ள தாமரை இதழ் வடிவம் போல அந்த மூலாதார சக்கரம் இருக்கிறது. நம்ம உடலில் ஆசன வாய்க்கும் பிறப்பிற்கும் இடையே முதுகுத்தண்டின் அடியில் உள்ளது அந்த மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் நம்மளுடைய அனுபவங்கள், ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவங்கள், தகவல் சேகரிப்பு, அது தொடர்பானது தான் மூலாதாரம். 5 பூதங்களில் நிலத்திற்கு ஒப்பானது மூலாதாரம். மனித உயிரின் இயக்கத்திற்கு முதற் காரணமாக இருப்பதால் மூலாதாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அட்ரினல் சுரப்பிகள், சிறுநீரகங்கள், சிறுநீர் பை, தண்டுவட முள் போன்றவை மூலாதார சக்கரம் கட்டுப்படுத்துது. களைப்பு ஏற்படுது, மூட்டு வலி வருது, உடல் சூடு, உடல் பருமன், இடுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்குன்னா நாம் இந்த மூலாதார சக்கரத்தை கவனத்தில் கொண்டு அதை க்ளீன் பண்ணணும். அதற்குரிய விஷயங்களை நம்ம நிறைவாக பார்க்கலாம். 2வது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம தொப்புளுக்கு சற்று கீழே ஆரஞ்சு நிறத்தில் 6 இதழ்களை உடைய தாமரை வடிவில் இருக்குது. செக்ஸுவல் எனர்ஜி அங்கே தான் கிரியேட் ஆகுது. நீயா நானா பார்க்கலாம் அப்படிங்கிற ஈகோ இருக்குல்ல, ஈகோ ஸ்டேட், அது கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம். சக உயிரினங்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு நாம் செயல்படுறோம் இல்லையா, அதுக்கும் இந்த மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் இயங்க வைக்குது. பெண்களுக்கான கரு முட்டைகளை உற்பத்தி செய்தல், ஆண்களுக்கான விந்தணு உற்பத்தி, அந்த 5 சென்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அந்த சக்தி, இது எல்லாமே சுவாதிஷ்டான சக்கரத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. கர்ப்பப்பை, பிறப்பு உறுப்புகள், பெருங்குடல், பாலியல் சுரப்பிகள், நம்மளுடைய கால்கள், இவை அனைத்துமே சுவாதிஷ்டான சக்கரத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 5 பூதங்களில் நீருக்கு நிகரானது சுவாதிஷ்டான சக்கரம். சுய விழிப்புணர்வு, அவேர்னஸ், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், அதற்குரிய விழிப்புணர்வை தர்றது சுவாதிஷ்டானம். இந்த சக்கரம் செமையாக செயல்பட்டது அப்படின்னா முதுகு வலி, ஆண்மை குறைவு, செக்ஸில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது. சுவாதிஷ்டான சக்கரத்துடைய தெய்வம் பிரம்மதேவன், சரஸ்வதி. மந்திரம் வங்.
எழுத்து ஓ. மூன்றாவது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் நம்முடைய தொப்புளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து நாபி சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிப்பூரக சக்கரம் 10 இதழ்களை கொண்ட தாமரை பூவின் வடிவில் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. சென்டர் ஆஃப் த பாடி அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. மணிப்பூரக சக்கரம் உடலின் இயக்கத்தை நடத்துது. இந்த சக்கரத்திலிருந்து தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வெளிப்படுது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவோ அதிர்ச்சியாகவோ அல்லது பயமாகவோ ஏற்படும் போது அந்த வயிற்றில் ஒரு உணர்வு வரும் தெரியுமா, அதுதான் அந்த மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் நல்லா செயல்பட்டதுன்னா கணைய சுரப்பி, மண்ணீரல், இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை இவை எல்லாமே செமையாக ஃபங்க்ஷன் ஆகும். மணிப்பூரக சக்கரம் 5 பூதங்களில் நெருப்பிற்கு ஒப்பானது, சூரியனுக்கு ஒப்பானது. லீடர்ஷிப் குவாலிட்டி, தைரியம், பிரேவ்னஸ் இதையெல்லாம் தீர்மானிக்கிறது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் நம்முடைய 2வது பிரெயின் மாதிரி. உடல் சக்தி, ஆரோக்கியம் அதுக்கெல்லாம் முக்கியமான சக்கரம் மணிப்பூரக சக்கரம். ஒரு சிலர் ரொம்ப துருதுன்னு இருப்பாங்களா, அதுக்கு காரணம்லாம் மணிப்பூரக சக்கரம் தான். தெய்வங்கள் யார் அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்தின் தெய்வங்கள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி. மணிப்பூரக சக்கரத்தின் மந்திரம் ரங் அல்லது ராம். மணிப்பூரக சக்கரத்தின் எழுத்து ஐ. மணிப்பூரக சக்கரம் செமையாக செயல்படுச்சு அந்த அல்சரு, சக்கரை நோய், வாயு பிரச்சனை, கருவில் உருவாகாத பிரச்சனைகள், உணவுப் பொருள் பாதை இது எல்லாமே நல்லா செயல்படும். 4வது அநாகதம். அநாகத சக்கரத்திற்கு இதய சக்கரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பச்சை நிறத்தில் 12 இதழ்களை உடைய தாமரை மலரோட தோற்றத்தில் அநாகத சக்கரம் செயல்படுது. நம்முடைய ஜெஸ்டில் சென்டரில் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் அந்த அநாகத சக்கரம் இருக்குது. பக்தி, சகோதரத்துவம், மனிதம், அன்பு, பாசம், கருணை, நன்றி, விசுவாசம், படைப்பாற்றல், அருள் சூழ்ந்த நிலை, ஆன்மீக தெளிவு, ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே அநாகத சக்கரத்துடைய பலன்கள். நம்ம உடலை தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, தேவையில்லாத புற்று அணுக்கள் இதையெல்லாம் தடுத்து ஒழித்து விரட்டும் தைமஸ் சுரப்பி இந்த சக்கரத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. கைகள், இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் முதலான பணிகள் அநாகத சக்கரம் மூலியமாக நடைபெறுது. அநாகத சக்கரம் அதோடைய தெய்வம் ருத்ரன், காக்கினி. அநாகத சக்கரத்தில் 5 பூதங்களுடைய காற்றிற்கு ஒப்பானது அநாகத சக்கரம். எழுத்து ஏ. இந்த ஆஸ்துமா, மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், பிளட் ப்ரெஷர் அது சம்பந்தமான நோய்களை தடுத்து விரட்டுற சக்தியும் அநாகத சக்கரத்தில் இருக்கு. 5வது விசுத்தி சக்கரம். இந்த சக்கரத்துக்கு குரல் வளை சக்கரம் அப்படின்னும் பேர் உண்டு. த்ராட். 16 இதழ்களை உடைய தாமரை பூ போல் நீல நிறத்தில் இருக்கும். இந்த விசுத்தி சக்கரம் தொண்டைக்குழியில் அமைந்த அந்த வாய்ஸ், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி போன்ற விஷயங்களை இந்த விசுத்தி சக்கரம் செமையாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு இயங்க வைக்கிற தைராய்டு சுரப்பி இந்த சக்கரத்தின் மூலமாக தான் இயங்குது. குரல் வளை, உணவு குழாய், மூச்சு குழாய், காது, மூக்கு, தொண்டை இது எல்லாமே விசுத்தி சக்கரத்தின் மூலமாக தான் செயல்படுது. இந்த சக்கரத்தின் முக்கியமான வேலை தீயவைகளை துரத்துறது. விசுத்தி சக்கரம் 5 பூதங்களில் ஆகாயத்திற்கு ஒப்பானது. தெய்வங்கள் பஞ்சாட்சர சிவன், சாகினி. மந்திரம் ஹாம். எழுத்து ஊ. சரணாகதி அடைதல், ஆத்மசக்தி, புனிதத்துவம் போன்ற விஷயங்களை விருப்பு வெறுப்பு இல்லாத சாட்சி நிலையில் உணர்தல் போன்ற நல்லவைகளுக்கு இந்த சக்கரம் செம்மையாக செயல்பட வைக்குது. இந்த தன்மைகளை தேகத்துக்குள்ளும் மனதுக்குள்ளும் பரவாமல் தடுக்க உதவும் சக்கரமும் விசுத்தி சக்கரம் தான். சிவன் எப்படி அந்த விஷத்தை முழுங்குறாரு, அந்த தொண்டைக்குழியிலே நிற்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி வச்சுக்கலாம்.
தொண்டை புண் இல்லாமல் இருக்கிறது, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், மறதி நோய்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாம் வந்து விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பற்றியும் நம்ம நிறைவாக கவனிக்கலாம். ஆக்கினை சக்கரம் அல்லது ஆக்ஞா சக்கரம். ஆக்கினை சக்கரம் நெற்றிக்கண் சக்கரம்னு சொல்லப்படுகிறது. 2 இதழ்களை கொண்ட தாமரை வடிவில் கருமை கலந்த நீல வண்ணத்தில் அந்த ஆக்கினை சக்கரம் இருக்குது. நம்மளோட 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது. வலது சூரியன், இடது சந்திரன், நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான அந்த எண்ணத்தில் அங்கே வந்து படைக்கப்படுகிறது. இந்த ஆக்கினை சக்கரத்தின் மூலியமாக நம்முடைய சக்திகளை ஒன்றுபடுத்தி அந்த சக்கரத்தை நாம் துணை கொண்டு சென்றோம் என்றால் தூரத்தில் நடப்பதை கூட அறியலாம். தியானத்தின் மூலியமாக தூரத்தில் இருப்பதை கூட அறியலாம். ஞாபக சக்தி, விழிப்புணர்வு, மன வலிமை, ஆழமான அறிவு, ஞானம் போன்ற சக்திகள் ஆக்கினை சக்கரம் மூலியமாக நாம் பெறுகிறோம். நம்மளுடைய ஆழ் மனதிற்கு தேவையான மனக்காட்சி, விசுவலைசேஷன் செய்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது ஆக்கினை என்ற நெற்றிக்கண் சக்கரம். மூக்கு, கண்கள், மூளையின் கீழ்ப்பகுதி, தண்டுவடம், மூளை பகுதியில் இந்த பட்டாணி சைஸில் இருக்கும்ல, அந்த பார்த்தல், கேட்டல், நுகர்தல், அந்த விஷயமான உணர்தல், அது எல்லாமே அந்த ஆக்கினை சக்கரத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. எலும்புகளுடைய வளர்ச்சி, மகப்பேறு, இனப்பெருக்கம், பால் சுரத்தல், பூப்படைதல், இது எல்லாமே ஆக்கினை சக்கரத்துடைய கண்ட்ரோலில் நடக்குது. ஆக்கினை சக்கரம் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடியது. ஆக்கினை சக்கரம் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடியது. தெய்வங்கள் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் வாகினி. மந்திரம் ஓம் அல்லது ஆம். எழுத்து ஈ. கண் பார்வை கோளாறு, தலைவலி, கெட்ட கனவுகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா ஆக்கினை சக்கரத்தை நாம் அப்பப்போ நம்ம தூய்மைப்படுத்தியே வச்சுக்கணும். 7வது சகஸ்கராரம், துரியம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரத்தை தாமரை சக்கரம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. நம்முடைய உச்சந்தலையில் 1000 இதழ்களை கொண்ட தாமரை இதழ்கள் போல கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது. இதன் மூலமாக நாம் ஞானத்தை பெற முடியும். பிரபஞ்சத்திற்கும் மனித உயிர்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்துவது சகஸ்கரா சக்கரம். செயல்படுற அந்த நம்மளோட மூளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோ, நாம் என்ன செய்யணுங்கிறதையோ எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை வழிநடத்தும் சக்கரம் சகஸ்கராராம். நம்மளுடைய மேற்பகுதி மூளையில் இருக்கக்கூடிய அந்த பீனைல் சுரப்பி வழிநடத்தி ஆழ்மான அமைதியை அழகாக அந்த ஆல்ஃபா பரவச நிலைக்கு நம்ம வழிநடத்துறது வந்து சகஸ்கராம். எளிதில் உணர்வீச்சு வயப்படாத நிலை, கள்ளம் கபடமற்ற நிலையை பாதுகாக்கிற ஒரு பக்குவமான நிலை தான் சகஸ்காரா சக்கரம். பஞ்சபூதங்களுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டது இந்த சக்கரம். இதனுடைய தெய்வம் மகாருத்ரன் மற்றும் மகா சக்தி. மந்திரம் ஓம். எழுத்து ஆ. இந்த பரபிரம்மத்தை உணர்தல், அதாவது தெய்வத்தை உணர்தல், அது எல்லாமே இந்த சகஸ்கரா சக்கரம் மூலியமாக நம்ம உணர முடியும். மன அழுத்தம், மன உளைச்சல், புத்தி மந்தம் இதையெல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய சக்கரம் சகஸ்கராரம். மனிதர்கள் நம்முடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த இந்த 7 சக்கரங்களையும் இயக்கத்தில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். 7 சக்கரங்களையும் இயங்க வைக்க, தூய்மைப்படுத்த என்ன செய்யலாம்? அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு அமைதியான சூழலில் ஒரு விரிப்பு மேலே உட்காந்துட்டு தளர்வாக உடை அணிந்து மூலபந்த நிலையில் உங்களுடைய ஆசன வைத்துவாரத்தை சுருக்கி உட்காரணும். மெதுவாக கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. லைவ் நவ், இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்துக்கணும். அதுக்கு தான் அந்த சுவாசத்தை கவனிக்க சொல்கிறது. நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் உங்களுடைய மனதை வந்து முழுசாக கவனிச்சுட்டு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த 7 சக்கரங்களுடைய அந்த உருவத்தை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகஸ்கரா ஆகிய சக்கரங்களில் ஒவ்வொன்றா உங்களுடைய கவனத்தை செலுத்தி
சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே சக்கரங்களில் ஒவ்வொன்றா வந்த வண்ண வடிவத்துடன் நம்ம விசுவலைஸ் பண்ண பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட அந்தந்த சக்கரங்களுக்குரிய தெய்வங்களை வேண்டி இங்கே கூறப்பட்ட மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அந்தந்த சக்கரங்களின் மீது கவனம் வைத்து அந்தந்த தெய்வங்களை வணங்கும்போது உங்களுடைய சக்கரங்கள் தூய்மையாகி கொண்டே உள்ளன. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் நம்ம மெனக்கடனுங்கிற அவசியம் இல்லை. உள்ளார்ந்து அந்த தெய்வங்களை வணங்கி அந்த சக்கரங்களை நீங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். மிக மிக அற்புதமான ஒரு ஒளி உடம்பின் மூலமாகவும் ஒளி உடம்பு மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் நீங்கள் செயல்பட வைக்க முடியும். நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும். வாழ்க வாழ்க வாழ்க, வளர்க வளர்க வளர்க, வெல்க வெல்க வெல்க.